கூட்டணிக்கு வரியா இல்லையா கேட்டது பதில் சொல்லு. சிபிஐ ப்ரொஃபஷனலான ஏஜென்சின்னு யாரோ சொன்ன மாதிரி ஒரு ஞாபகம். சரி, நான் தான் சொன்னேன், இதுதான் அந்த ப்ரொஃபஷனல். கூட்டணிக்கு வரியா இல்லையா, அப்போ விசாரணைக்கு வா. புரியுதா? ஜோக்ஸ் அப்பார்ட், நாம் ஏற்கனவே பேசியது போல திஸ் இஸ் அ பொலிட்டிக்கல் என்கொயரி. எல்லா அரசியல் கட்சிகள் செய்வதிலும் எல்லாவற்றிலும் அரசியல் இருக்கும். அரசியல் பண்ணுறதுக்கு தானே கட்சி நடத்துகிறாங்க, வேறு ஏதாவது நடத்துகிறாங்களா? ஸோ சென்னை பனையூர் வீட்டிலேயே வைத்து விசாரித்திருக்கலாம் தான். இந்த வழக்கையும் சென்னை சிபிஐயில் பதிவு செய்திருக்கலாம் தான். ஆனால் டெல்லி தலைமையக பிரிவில் கிளையில் இந்த வழக்கை பதிவு செய்த போதே இவர்கள் அத்தனை பேரும் புரிந்திருக்க வேண்டும். அதான் சார், நான் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். திமுகவை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் சொல்றாரு, சிபிஐ விசாரிக்கணும் முடிவு பண்ணிட்டா. வழக்கறிஞரான்னு செக் பண்ணுங்கம்மா, நீங்க யாரை சொல்றீங்கன்னு தெரியுது. ஒரு வழக்கறிஞர், அவர் எப்போ பார்த்தாலும் டிவியில் மட்டும்தான் பேசினிருப்பார், கோர்ட்டில் பேசி பார்த்ததே இல்லை நான். விஜயோ இல்லை கரூர் சம்பவங்கள்ல யாரெல்லாம் வந்து சஸ்பெக்டோ விட்னஸோ அவங்கள எல்லாரையுமே வந்து தமிழ்நாட்டில் இருக்க சிபிஐ விசாரிக்கலாம், எதுக்கு டெல்லியில் கூப்பிடுறாங்க, இதுல வந்து முழுக்க முழுக்க உள்நோக்கம் இருக்கு, இது ஃபெடரலிசத்துக்கு விடுக்கப்பட்ட சவால் அப்படின்னு சொல்றாரே சார். சரி, எந்த உத்தரவின் அடிப்படையில் சிபிஐ விசாரிக்கிறது? சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். சுப்ரீம் கோர்ட் எங்க இருக்கு? டெல்லியில. அப்ப டெல்லியில் தானே கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணோம். லாஜிக்கல் இருக்கா? சம்மந்தப்படுத்திக்கிட்டீங்களா? என்னப்பா சிரிக்கிற? தமிழ்நாட்டுல இருந்து இப்ப நீங்களே போறீங்கன்னு வச்சுங்க, ஒரு அபிடேவிட் தாக்கல் பண்ணி போறீங்க, போனப்ப ஆர்டர் போட்டா அதுக்கு டெல்லியில போய் விசாரிக்க முடியும். அப்படித்தான்ப்பா. சுப்ரீம் கோர்ட் எங்கப்பா இருக்கு? டெல்லியில சார். டெல்லியில் விசாரிக்கிறாங்க. சரி, திமுக வழக்கறிஞருக்கு விஜயை எங்க விசாரிச்சா உங்களுக்கு என்னப்பா? உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனைன்னா, திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லாம் விஜய் பிரிக்கணும். இப்போ சிபிஐ விஜயை படுத்துகிற பாட்டை எல்லாம் பார்த்தா ஐயோ கூட்டணிக்கு போய்விட போகிறாரோ அப்படின்னு உங்களுக்கு திடீர் கரிசனம் இல்லையா? சிபிஐ அதிகாரிகள் விசாரித்தார்கள், விசாரிக்கிறார்கள், விசாரித்து கொண்டே இருப்பார்கள். கைது செய்தார்களா? நான் மீண்டும் மீண்டும் கேட்குறேன், எனக்கு இன்னும் மனசு வருத்தமாக இருக்குது. மதியழகனை எதுக்கு கைது செய்தீங்க? எனக்கு பதில் சொல்லுங்கள். ஓடி போயிடுவாரா மதியழகன்? ஓடி போயிடுவாரப்பா? இல்லை மதியழகன் ஒரு 30 பேரை போட்டு தள்ளுப்பான்ட்டு திட்டமிட்டாரா? அந்த மாவட்டத்தோட செயலாளர் லெட்டர் எழுதி கொடுக்குறாரு, கரெக்டா? எப்போ கூப்பிட்டாலும் விசாரணைக்கு வரப்போறாரு, சரியாப்பா? எதுக்கு அரசு பண்ணீங்க? மதியழகனை யார் வீட்டில் வச்சிருந்தாங்களோ பவுன்ராஜ் கரெக்டாக ஞாபகப்படுத்துறீங்க. குற்றவாளிக்கு அடைக்கலம் கொடுத்தது கைது பண்ணீங்களா? குற்றவாளின்னு சந்தேகப்படுறவங்க, சஸ்பெக்ட் அவர், அவ்வளோதான். ஃப்ரெண்டு கட்சிக்காரன் வீட்டில் வச்சுக்கூடாதா? ஏன்னா டெல்லியில் குண்டு வச்ச தீவிரவாதியா மதியழகன்? இந்த லட்சணத்தில் தாவேக்கவையே இதை வச்சு ஒழிச்சு கட்டணும்னு கொலைப்பழி சுமத்தி விசாரணை நடத்திட்டு இன்னைக்குன்னா உங்களுக்கு இவ்வளோ கரிசனம். பாருங்க, இதில் பாலிடிக்ஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. அதற்காக திரு விஜய் அவர்கள் பதிலே சொல்லாமல் தப்பித்து விட முடியுமா? கை குழந்தைகள் இறந்திருக்கின்றன. அந்த தாயா இருந்து யோசிச்சு பாருங்க. 41 பேர் இறந்துட்டாங்க, அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணணும்.